இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லோரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். ராஜாதி ராஜனும் கத்தராகிய கத்தரும் அல்பாவும் உபேகாவும் ஆதியும் அந்தவுமான தேவன். சங்கீதம் 46 பார்ப்போமானால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனையில் கத்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி இங்கு சங்கீதத்திலே சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருப்பதென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக, தேவனை அறியும் வண்ணமாக எங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக வேதத்தை வாசித்து ஒப்பு கொடுத்து தேவனை முழுமையாக நம்பி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்பது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன நிலையில இருந்தாலும், எப்படியான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்த்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரையே நோக்கி கொண்டிருக்கிற இவர்களாய் இருந்தாலும், உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். தோல்வி, குழப்பம், கலக்கம், சஞ்சலம், மனவேதனைகள், என்ன செய்வதென்று தெரியா நிலையில இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள். அவரையே நம்புங்கள். தினமும் வேதத்தை வாசித்து உங்களோட வாழ்க்கையை அதுக்கேற்ற விதமாக ஒப்பு கொடுத்து மனம் திரும்பலுக்குள்ளேயும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளேயும் கடந்து வாங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை சந்திப்பார், இருளை அகற்றுவார், வெளிச்சம் வரும். எல்லா காரியத்திலும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் எளியவனை சிங்காசனத்தில் அமர வைப்பேன், சாம்பல்லவனை பிரபுக்கள் மத்தியிலே அமர வைப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போமா? இந்த சிறு செய்தியை கேட்ட பிள்ளைகள் உங்களை ஒப்பு கொடுத்து உண்மையாய் நோக்கி பார்ப்பீர்களானால் ஒரு பெரிய விடுதலைக்குள்ள நீங்க கடந்து வருவீங்க. நன்றி ராஜா, சோத்திரம் அப்பா, சோத்திரம். யாராயிருந்தாலும் எவர்களாயிருந்தாலும் இந்த வேளையில ஒரு விசை கண் நோக்குங்க. கண்ணீரை காண்கிறவர், வேதனையை அறிகிறவர் அப்பா. நீங்க தொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன்.